ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுபிதத்தமின் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் குழந்தைகளுக்கோடு இல்லாமல் பெரியவர்களுக்காகும். என்ன காரணம்னா, இன்றைக்கி நான் அப்லோடு பண்ணுற வீடியோ டாஞ்சூரியன் டேல்ஸ் அப்படிங்கிறத போகிறது. என்ன இது பக்தி மார்க்கமான ஒரு சம்பவங்களை காமிக்கிறதுனால டாஞ்சூரியன் டேல்ஸில் போடுற அவசியம் எல்லோரும் பாருங்கள். ஓகே, அதாவது சூரியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியன்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் ரவிவார். ரவினா சூரியன். எத்தனை பேர் நம்ம தமிழில் ரவின்னு பேர் வச்சுருவாங்க தெரியுமா உங்களுக்கு? சூரியன்னு பேர். ஓகே, இப்போ அந்த சூரியனுக்கு இந்தியா முழுக்க, பாரத தேசம் முழுக்க எவ்வளோ கோயில்கள்லாம் இருக்குது. நமக்கே தெரிஞ்சு கோனார்க்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் அது கோனார்க். சூரியன் சம்பந்த ஒரு கோயில் அது. அதே மாதிரி ஒரு கோயில் நான் போய் எடுத்தேன். சூரிய நாராயண சுவாமி கோயில்னா அது எங்கே இருக்குனாக்கா, அதே பெங்களூரில், அதே டோம்லூரில். என்ன ஒரே இடத்தை காமிக்கன்னு சொல்லிங்களா? எப்போதுமே இந்த வீடியோ எடுக்கிறவனுக்கு, இந்த ஃபோட்டோ எடுக்கிறவனுக்குலாம் ஒரு இடத்துக்கு போனான்னா அதில் என்னெல்லாம் முடியுமோ அதை கவர் பண்ணுவான். அது மாதிரி தான் கவர் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதையும் மீறி நான் ஏன் எடுத்தேன்னால், நான் பெற்ற புண்ணியம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவே. முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் போடுகின்ற இந்த பக்தி வீடியோ உண்மையில் நிச்சயமாக ஆன்மீக அன்பர்களுக்கு மட்டுமே, ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு இறைபக்தி கொண்டவர்களுக்கு மட்டுமே. ஓகே, அதனால தான் சொல்லிடுறேன். சரி, இப்போ அந்த சூரியநாராயண கோயில் பெங்களூரில் டோம்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ அதை இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, சூரியனுக்கு உகந்த நாள் ஆகியனால இறைவனை தரிசியுங்கள். வேண்டிய வரத்தை இறைவன் அள்ளி கொடுப்பான். சூரியன் நேற்று பார்த்தது சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது. புள்ள சனி, அப்பா சூரியன். இன்றைக்கி அப்பாவை காமிக்க போகிறேன், பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. அதை காதால் கேளுங்கோ. அந்த கேட்டிங்கனாக்களே அந்த மந்திரத்தின் சக்தியே உங்களுக்கு நினச்சதை கொடுக்கும். நல்லா கேட்டுங்க. இது நவக்கிரக ஸ்துதி ஸ்தோத்திரம் தான். அது நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியாஷ்ச ராகவே கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்யோ நமஹ. இது ஞானசம்பந்தர் அப்பருக்கு சொன்னது. இதுக்கு என்ன காரணம் விளக்கம்னா இப்போ நான் சொல்லலை. ஏன்னால் இறைவனை ஆத்மார்த்தமாக உள்ளே இருத்திவிட்டால் எவனிடமிருந்தும் நமக்கு எந்த துன்பமும் எந்த நேரமும் வராது என்பதற்காக இது திருஞான சம்பந்தர் அப்பருக்கு சொன்னார். அதை சொல்லிடுற ஒரு செகண்டு. மதுரைக்கு ஞான சம்பந்தர் போகின்றார். ஏனால் அந்த மன்னனுக்கு வெப்பு நோய் தவிக்கிறான். ஐயோங்கிறான். அவன் சமண மதத்தை சார்ந்து விட்டான். மனைவியோ இந்து மதத்தில் இருக்கா, சைவத்தில் இருக்கா. அவள் தான் இந்த சம்பந்த பெருமான் சின்ன குழந்தையாக இருக்கான், லீலைகள்லாம் பண்ணுறான்னு சொல்கிறானே, அவரை வச்சு பார்ப்போம் வைத்தியங்கிறதுக்காக கூப்பிட்றான். சமணர்கள்லாம் என்னவோ பண்ணி பார்த்தோன்னா அந்த வெப்பு நோயை தீர்க்க முடியல. அப்போ ஞானசம்பந்தர் போகின்ற பொழுது அப்பர் சொல்கிறார், அப்பா போகாதரா குழந்தை, அது ரொம்ப மோசமான ஊர்றாது. அப்போல்லாம் முழுக்க சமணமாக தான் இருந்திருக்காங்கலாம். மதுரை சமண மதம். சமணர்கள்லாம் ரொம்ப பொல்லாதவர்கள்ரா, உனக்கு கொண்டுடுவாங்கடா, கொடிய விஷத்தை வச்சுவாங்கடா, எவ்வளோ தொந்தரவு இடையூறு பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்கிறத. அப்போ தான் இந்த பாட்டை யார் பாடுகிறார்னா, நல்லா கேட்டுங்க. இந்த பாட்டை பாடுறது சம்பந்தர். என்ன சொல்கிறார்? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அமர்ந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பினண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கே மிகவே. இல்லை சிறு பிழை இருந்தால் மன்னிச்சுங்க. அந்த பாட்டை விட்டுருப்பீங்க, எங்கேயாவது பார்த்துங்க, முன்னுட்டுருவீங்க. பெரியவனுக்கு தெரிஞ்சுங்க, நெட்டில் பார்த்துங்க. ஏன்னா இந்த வேகத்தில் மிஸ் பண்ணிடுவேன். அதாவது நீ சிவனை அப்பர் சுவாமிகளை நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் நெஞ்சுக்குள்ளே சிவனை நிறுத்திவிட்டேன் அப்படிங்கிறத அடியார் அவர்களுக்கு அவர் ஆண்டவன் அருள் பண்ணுவார். எனக்கு பயம் இல்லை, நான் போகிறேன்ட்டு போய் வெப்புராய் தீர்த்தார். அந்த கதை புரிஞ்சவங்களுக்கு. அப்போ ஞாயிறு திங்கள்னு வருது பார்த்தீங்களா? அந்த ஞாயிறுங்கிறது என்னென்னா சூரியன்.
9 கோள்கள் சொல்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. பாம்பு ரெண்டும் சொல்லிடுறார். பாம்பு ரெண்டும் அதை சேர்த்துட்டார். ராகு, கேது அதை சேர்த்துட்டார். அவ்வளோ பேர் எனக்கு உதவி செய்வாங்க. அடியர்களுக்கு நான் அடியர் பண்ணணும். அப்போ சிவன் உதவி செய்வார். அந்த பாட்டை சொல்கிறார். ஆகினால இன்னைக்கு நம்மளாம் சிவன் அடியார்கள், அடியவருக்கும் அடியவர்கள் அப்படிங்கிறத அந்த கோளில் முக்கியமான கோள் அந்த சூரியன் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். அந்த சூரியநாராயண கோயிலை பார்த்துடலாமா? ஓகேயா? குழந்தைல ஒரு சிறு திருத்தம் சொல்லிடுறேன். அதாவது நம்ம சூர்யாய சோமாயன்னு சொன்னேன் இல்லையா, அது சான்ஸ்கிரிட்டில் உள்ள நவகிரகங்களுக்கான மந்திரம். அந்த 9 கிரகங்களையும் நம்ம நமஸ்கரிக்கிறோன்னு சொல்கிறோம். அதுதான் சொல்கிறோம். அது சோமாய திங்கக்கிழமை, சூர்யாயனா சூரியன், சோமாய மங்களாயனா செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், குரு சொல்கிறோம் இல்லையா, அது விட்டுருங்க. இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொன்ன வாகு இதைத்தான் சம்பந்தம் எழுதினாரோங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. இல்லை, நான் முதல்ல அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். அதுக்கு கீழே தமிழ்லேயும் அதுக்கு இருக்குது. அந்த மாதிரி நவகிரகங்கள் ஸ்துதி இருக்குது. நவகிரகங்களுக்கு பற்றி சம்பந்தர் பாடியிருக்கார். எந்த சூழ்நிலையில் பாடியிருக்காருங்கிறதுக்காக பின்னாடி சொல்லியிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே. அப்போ ரைட். இப்போ பாருங்கள். நீங்கள் டோம்லூர் சூரிய நாராயண கோவில் கோபுர தரிசனம் காண கிடைக்காது. பாருங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டோம்லூரில் சூரியநாராயண கோயில் ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். இந்த மண்டபம் முழுக்க முழுக்க ராமநாமம் எழுதி அதன் மேலே எழுப்பப்பட்ட மண்டபத்தில் ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். ராமர் ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம். சேஷ நாராயணன். சூரியநாராயண கோயிலில் பிரதர்ஷனம் பண்ணுறது இருக்கக்கூடிய அத்தனை அழகான நாகர் தேவர் எல்லாமே இருக்கு பாருங்கள். விருட்சம், பெரிய விருட்சம், அரச விருட்சம். கோபுர தரிசனம், கோடிபாவ விமோச்சனம். பத்ரி நாராயண சுவாமின்னு சொல்கிறாங்க, சேஷ நாராயணன்னு சொல்கிறாங்க. சேஷ ஆனத்தில் கீழே அமர்ந்துன்னு இருக்கார் பத்ரி நாராயணன். இந்த மாதிரி சிவனுடைய அழகை எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? டோம்லூருக்கு வாங்க, சூரியநாராயண கோயிலுக்கு வாங்க, அவசியம் பாருங்கள். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு பாருங்கள். ஓம் நம சிவாய். பின்னாடி சூரியன் மாதிரியே இருக்கு பாருங்க. நாக தேவதை அந்த புத்துல இருக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க. புத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கோயில் சக்கரத்தை அழகாக சூரியநாராயணங்கிறது தேர், அப்புறம் சக்கரம், குதிரை ஓட்டம். இது மாதிரி ஓவியங்கள்னா சிற்பங்கள்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. சூரிய பகவான் தேர், வைஷ்ணவி தியாம்பாள்.
குதிரையும் அந்த தேரோட சக்கரத்தையும் பார்த்தியா? இந்த தடவை இது எப்படி இவ்வளோ கல்லால் இருக்குது? அதான் மாதிரி வச்சுக்கா பாருங்க இந்த கோயிலை அமைப்பு. மேலே சூரியநாராயணர், ஒரு கல் மேலே ஒரு கல் ஒரு கிரகம் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அழகாக சொதை பண்ணியிருக்கா பாருங்க. மேலே சூரியன் வந்து குதிரை ஓட்டுற மாதிரி. இப்படி காமிக்கணும் இந்த இதில். கல்யாணம் சூர்யா கோவிலுடைய என்ட்ரன்ஸ் கோபுரம் டோம்லூர். கதை சாத்திரம் ईशाय नमः, प्रसन्नाय नमः, सुशीलाय नमः, सुवर्चसे नमः, सुमे नमः, वासुदेवाय नमः, शिवराय नमः. நான் சொன்னேன் இல்லையா அந்த கோயிலில் வீடியோ எடுக்க முடியாதுன்னு, அதனால் நான் ஜாஸ்தி பேசியிருக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பேன். அது சம்டைம்ஸ் குரல் சரியாக தான் புரியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் கடைசியில் அந்த சூரிய நாராயணார் கோயிலுடைய கோபுரத்தையும் காமிச்சிருக்கேன், கடைசியில் சூரியனையும் காமிச்சிருக்கேன். அந்த 7 ரதங்களோட அந்த 7 குதிரையோடு இருக்கிற பார்த்தீங்களா, அர்ச்சனை பண்ணுறது. அப்புறம் என் தம்பியோட கும்பிடுவாள். அவன் இன்னொன்று 3 சேர்ந்தாவில் காமிச்சிருப்பேன். அதுதான் சூரிய நாராயணர் 7 குதிரையில் சவாரி பண்ணுறது. சைடில் காமிச்சிருப்பேன், சக்கரங்களை காமிச்சிருப்பேன். பார்த்துருங்களா, எழுத்தாப்பில் ஒரு சின்ன ஒரு சதுரத்தில் ஒன்று இருக்கும், சக்கரம் காமிச்சிருப்பேன் இல்லையா, அது சூரிய நாராயணர் கிடையாது. ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அந்த அவா இருக்கிறது. எதையுமே எடுக்கக்கூடாது, எடுத்துட்டேன். பாவங்களும் புண்ணியங்களும் என்னை சேர்ந்தது. நீங்கள் கண்டு ஆனந்தப்படுங்கள், அதோடு பிரார்த்தனை செய்யுங்கள். முழு பிரார்த்தனையும் சத்தியமாக இந்த ரவிவாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நிறைவேறும் என்பது நிச்சயம். ஓகே, பாய்.